அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்புல இருக்க அனைத்து பகுபத உறுப்பு இலக்கணம் தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இலக்கண குறிப்பு அப்படின்றது பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பகுபத உறுப்பு இலக்கணம் அப்படின்றது பார்க்க போறோம். உங்களுக்கு 2 மதிப்பெண் வினாக்கள்ல அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேப்பா ஸ்டார்ட் பண்ணலாமா? இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனை மேஷ் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் இது முன்னாடி உங்களுக்கு நடத்தியிருப்பேன் இந்த பகுபத உறுப்பு இலக்கணம். பார்க்காதவங்க ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சார் எனக்கு இப்போ நடத்துகிறப்ப கொஞ்சம் இன்னும் கிளியராட்டியே இல்லை அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி பகுபத உறுப்பு இலக்கணம் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். பகுபத உறுப்பு இலக்கணம் இவ்வளோ ஈஸியா அப்படின்னு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க. ஓகேவா? அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக எப்படி இந்த டெஃபினேஷன் ஒரு சின்ன சின்ன வார்த்தைக்கும் ரொம்ப டெஃபினேஷனாக சொல்லியிருப்பேன். இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட்டை என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிடுறேன். ஓகேவா? உங்களுக்கு பகுபத உறுப்பு இலக்கணம் இன்னும் எனக்கு புரியல அப்படின்னா நீங்க அந்த வீடியோ ஒரு வாட்டி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்களேன். இதை ஃபர்ஸ்ட் எப்படி பிரிக்கிறது அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். எப்படி பகுபத உறுப்பு இலக்கணத்தை ஃபர்ஸ்ட் பிரிக்கணும் அப்படின்றத சொல்றேன் பாருங்களேன். இப்போ பரந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா, அது எப்படி சார் பிரிக்கணும் அப்படின்றத சொல்றேன் பாருங்களேன். எப்பயுமே பகுதி அப்படின்றது ஒரு கட்டளை சொல்லதான் இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரு கட்டளை சொல்லதான் இருக்கும். ஓகேவா? எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கட்டளை சொல்லா இருக்கும். இப்போ பாருங்களேன், இதுல கட்டளை சொல்லுது அப்படின்னா பர அப்படின்றது என்னது? பகுதி. ஓகேவா? பர அப்படின்றது என்னது? பகுதி. இந்த இந்து அப்படியே வந்துருச்சு. இது சந்தி. அதாவது சந்தி அப்படின்னா ஒண்ணுல பகுதிக்கும் இடைநிலைக்கும் சந்திக்கிறது. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, நான் இவனை போய் சந்திக்க போறேன், நான் இவனை போய் சந்திக்கிறேன், அவனை நான் அங்கதான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் என்னது? இன்னும் பகுதியையும் இடைநிலையும் சந்திக்கிற பேர் தான் என்னது? சந்தி. அதனால இது பேர் என்னது? சந்தி. சந்திக்கு அடுத்து வர்றது என்னது? இடைநிலை. அதுக்கு அடுத்து வர்றது என்னது? விகுதி. பகுதி அப்படின்றது முதல்ல இருக்கிறது. பகுதி அப்படின்றது முதல்ல இருக்கிறது. விகுதி அப்படின்றது கடைசியில இருக்கிறது. ஓகேவா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? பகுதி அப்படின்றது முதல்ல இருக்கிறது, விகுதி அப்படின்றது கடைசியில இருக்கிறது. இந்த பாயிண்ட் புரியுதா? அப்ப இது பகுதி, சந்தி, இடைநிலை, விகாரம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க. நான் அடுத்து ஒண்ணா சொல்றேன். எப்ப சந்தியில வருதோ சந்தியிலே தான் விகாரமும் இருக்கும். இப்ப இந்தானது விகாரமா? இத்து அப்படின்றது என்னது? இத்துன்றதான கெடுதல் ஆகிய விகாரமா மாறும். பாருங்களேன், இப்ப பரந்தான் அப்படின்னு இருக்கா, இதுல பரன்றது பகுதி, இந்துன்றது சந்தி. இப்ப தாவை பிரிக்கிறோம். தாவை பிரிச்சா என்ன வரும்? இத்து பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு தாவா. மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்ப தா அதை பிரிக்கிறோமா? இத்து பிளஸ் ஆன்னு இருக்கா, அப்ப இத்தை கொண்டு அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேவா? இந்த பாயிண்ட் புரியுதா? அதுக்கப்புறம் இந்த ஆ இருக்கா, இந்த ஆவை கொண்டு எழுதுறோம். பேலன்ஸ் இடத்துல இன்னும் இருக்கா, அதை கொண்டு எழுதுறோம். எல்லாரும் கிளியர் ஆகுதா எப்படி பிரிக்கிறோம் அப்படின்றது? சார் எனக்கு இன்னும் புரியல அப்படின்னா நான் பகுபத உறுப்பு இலக்கணம் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அதுல எப்படி பிரிக்கணும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டா சொல்லியிருப்பேன். ஓகேவா? அந்த வீடியோ ரொட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு. இப்போ பரந்தான் இருக்கு, அதுல பர அப்படின்றது பகுதி, இந்துன்றது சந்தி, அதுல இத்துன்றது விகாரமா மாறிடுச்சு, பேலன்ஸ் இருக்கிறது தான் அப்படின்றதா இருக்கு. அதை நம்ம பிரிச்சு எழுதுறோம். ஓகேவா? அதுல தாவை மட்டும் எடுத்துக்கிறோம். தாவை எடுத்து எழுதும் போது இத்து பிளஸ் ஆ அப்படின்னு கிடைக்குது. அப்ப அந்த இத்தை கொண்டு எழுதிக்கிறோம். பேலன்ஸ் ஆ மட்டும் இருக்கு. இந்த ஆவையும் இன்னையும் சேர்த்து ஆன் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, இப்ப பாருங்களேன். இப்ப பகுதின்னு இருக்கா, பகுபதத்தோட முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி. இது கட்டளையாகவே அமையும். எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கட்டளையா தான் இருக்கும். நீ இதை பண்ணு, நீ இதை எழுது, இதை நீ செஞ்சாகணும் அப்படின்றது என்னது? நீங்க படி, நீ இந்த விஷயத்தை செய்ய அப்படின்றது கட்டளை. அதான் இந்த பகுபதோட முதலில் அமைந்து முதன்மையான பொருள் தருவது என்னது? பகுதி. இது எப்பயுமே எப்படி இருக்கும்? கட்டளை சொல்லாதான் இருக்கும், கட்டளையா தான் இருக்கும். படி, படித்தான் அப்படின்றதுல பகுதி என்னது? படி. எழுதான் அப்படின்றது எழு அப்படின்றது ஒரு கட்டளை சொல்லா இருக்கும். ஒரு விஷயத்தை நீ செஞ்சே ஆகணும், அதெல்லாம் என்னது? கட்டளை சொல். அதுதான் சொல்றாங்க பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பிரிச்சிருக்கோம்ல, பரந்தான் அப்படின்றத எப்படி பிரிச்சோம்? பரம் பிளஸ் இந்து பிளஸ் இத்து பிளஸ் ஆன்னு பிரிச்சோமா? அதுல பரன்றது என்னது? பகுதி. முதன்மையான சொல்ல தருது. அதே மாதிரி எப்படி இருக்கு? ஒரு விஷயத்த கட்டளையா சொல்லுது, நீ இதை செய்யணும் அப்படின்றது என்னது? அதுதான் பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பர அப்படின்றது என்னது? பகுதி. ஓகேவா? நேற்று விமானத்தில் பரந்தான் அப்படின்றது இருக்கா, அப்ப என்னது? பரந்தான்ல பர அப்படின்றதுதான் பகுதி. புரியுதா என்ன சொல்ல வர அப்படின்றது? எப்படி இந்த இடத்துல பகுதி வருதுன்றது புரியுதா? பகுதின்றது எப்படி இருக்கும்? ஒரு முதன்மையான சொல்லா இருக்கும். அதே மாதிரி அது ஒரு கட்டளை சொல்லா இருக்கும். முதன்மையான சொல்லா இருக்கும், ஒரு கட்டளை சொல்லா இருக்கும். முதன்மையான சொல்லா இருக்கும், கட்டளை சொல்லா இருக்கும். இதுதான் பகுதி. பகுதினா என்னன்னு புரியுதா? எப்படி வருது அப்படின்றது? அப்ப இந்த பரந்தான்றதுல பர அப்படின்றது என்னது? பகுதி. அப்ப என்னதுல பரந்தான் ஒரு வார்த்தை இருக்கு, அதுல கட்டளை சொல்லா வர்றதுதான் பகுதி. அப்ப பர அப்படின்றது பகுதி. கிளியர் ஆகுதா? புரியுதா? அதுக்கப்புறம் சந்தினா என்னன்னு பார்க்கலாம் பாருங்களேன்.
பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய் எழுத்தை தான் சந்தின்னு சொல்றாங்க. இது வந்து பகுதியா? பற அப்படின்றது என்னது? பகுதி. இத்துன்றது இடைநிலை. இடைநிலை நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். அப்ப பகுதிக்கும் இடைநிலைக்கும் சந்திக்கிற ஒரு எழுத்து இருக்குல்ல, அதுதான் வந்து சந்தி. அப்ப இந்துனது பரந்தான்ல இந்து அப்படின்றது சந்தி. அப்ப இந்து சந்தியா இருந்துச்சுன்னா இத்தானது விகாரமா இருக்கும். இத்து சந்தியா இருந்துச்சுன்னா இந்தானது விகாரமா இருக்கும். எப்ப வந்து இந்து வந்து சந்தியா இருக்கோ இத்து விகாரமா இருக்கும். இத்து சந்தியா இருக்கும்போது இந்து விகாரமா இருக்கும். புரியுதா? நான் என்னன்ட்டு ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? அப்ப பரந்தான் இருக்கு, அதுல பற அப்படின்றது பகுதி, இந்துன்னு இருக்கு, இந்து வந்து சந்தி. அப்ப இந்து சந்தி ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இத்துன்றதான் விகாரமா இருக்கும். ஓகேவா? அப்ப பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்க இடம்பெறக்கூடிய மெய்யெழுத்தை தான் என்ன சொல்றாங்க? சந்தி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? ஓகேப்பா. அடுத்து விகாரம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா பாருங்களேன், பகுதி சந்தி இடைநிலை. பகுதியா சந்தியா இடைநிலையா? இது மூணுத்திலே வெட்டில் ஏற்படும் மாற்றத்தை தானே சொல்றாங்க. இது மூணுத்துல ஏற்படுற மாற்றத்தை தானே சொல்றாங்க விகாரம். இந்து சந்தி அப்படின்னா இத்தானது விகாரமா மாறும். இத்து சந்தியா இருந்தா இந்தானது விகாரமா மாறும். விகாரம் அப்படின்றது விகாரமா இருக்கான். எப்படி இருக்கான் பாருங்க, விகாரமா இருக்கான் அப்படின்றது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதனது அது உருமாற்றம் அடையுது. அந்த மாற்றம் அடைகிறதானே சொல்றாங்க விகாரம். ஒரு மாற்றத்தை அடைகிறதானது விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பகுதிக்கும் சந்திக்கும் இடைநிலைக்கும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை தானே சொல்றாங்க விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப இந்து சந்தியா இருந்தா இத்தானது விகாரமா இருக்கும், இத்து சந்தியா இருந்தா இந்தானது விகாரமா இருக்கும். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? நான் எதுக்கு ஸ்பீடா போறேன் அப்படின்னா, பகுப்பத உறுப்பிலக்கணம் நான் ஒரு வீடியோவே ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் கிளியர் ஆகல அப்படின்னா நீங்க அந்த வீடியோ ஒன்று பாருங்க. ஓகேவா? அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா அப்படின்றது கிடைக்கும். கிளியரா? ஓகேப்பா. இப்போ பாருங்களேன், அடுத்து இடைநிலை அப்படின்னா என்னன்னு பாருங்களேன். பகுதிக்கும் விகுதிக்கும், பகுதி விகுதி. நான் விகுதின்னு என்ன சொல்லியிருக்கேன்? கடைசியில வர வார்த்தை, கடைசியில வர எழுத்து தானே சொல்றேன் விகுதி அப்படின்னு சொல்றேன். பகுதினா முன்னாடி எப்படியோ அது மாதிரி விகுதினானது கடைசியில இருக்கிறது தான் விகுதி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது பகுதி, கடைசியில இருக்கிறது விகுதி. ஃபர்ஸ்ட் இருக்கிறது பகுதி, கடைசியில இருக்கிறது விகுதி. ஓகேவா? இப்ப என்ன சொல்லுவோம்? தொப்பி போட்ட என்னது? இது வந்து பகுதி. கால பாதத்தை என்ன சொல்லுவாங்க? பகுதி அப்படின்னு சொல்லுவாங்களா? அது மாதிரிதான். ஓகேவா? பகுதினானது முன்னாடி, விகுதினானது பின்னாடி. பகுதி முன்னாடி விகுதி பின்னாடி, பகுதி முன்னாடி விகுதி பின்னாடி. ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? பகுப்பத உறுப்பிலக்கணத்திலேயே இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், பகுதி விகுதி. ஓகேவா? அப்ப இது பகுதி, இது விகுதி. ஓகேவா? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில அமைஞ்சு காலத்தை அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை. காலத்தை அல்லது எதிர்மறையை காட்டும். காலம்னா என்னது? காலம்னா என்னதுன்னு தெரியுமா? இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். இதை என்ன சொல்றாங்க? காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சாயங்காலம்லாம் வந்து காலம் வராது. ஓகேவா? இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். இப்ப நான் சொல்ற பாருங்களேன், பறந்தான் இருக்கா? நான் நேற்று விமானத்தில் பறந்தேன். ஓகேவா? அவன் நேற்று விமானத்தில் பறந்தான். எப்படி வேணா வச்சுக்கலாம், எதை வேணா எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அவன் நேற்று விமானத்தில் பறந்தான். ஓகேவா? கார்த்தி நேற்று விமானத்தில் பறந்தான். கார்த்தி இன்று விமானத்தில் பறந்து கொண்டிருக்கிறான். அது என்னது? நிகழ்காலம். பறந்தான் அப்படின்றது இறந்த காலம், முடிஞ்சிருச்சு. அப்ப பறந்துகிட்டு இருக்கான் அப்படின்னா என்னது? அது நிகழ்காலம். கார்த்தி நாளை விமானத்தில் பறப்பான் அப்படின்றது இதுக்கப்புறம் தான் அவன் பறக்க போறான். நாளைக்கு தான் என்ன பண்ண போறான்? அவன் வந்து சென்னையில இருந்து வேற ஒரு ஃபாரினுக்கு போக போறான். எதுல? ஃபிளைட்ல போறான். என்ன பண்ண போறான்? நாளை விமானத்தில் பறப்பான். அது என்னது? அது எதிர்காலம். ஓகேவா? அப்ப இறந்த காலம்னா என்ன, நிகழ்காலம்னா என்ன, வருங்காலம்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? கிளியர் ஆகுதா? கிளியர் கட்டா? ஓகேப்பா. அப்ப இப்ப பாருங்களேன், அப்ப பறந்தான் அப்படின்றது என்னது? முடிஞ்சு போயிடுச்சு. அவன் நேற்று விமானத்தில் பறந்தான். கார்த்தி நேற்று விமானத்தில் பறந்தான். புரியுதா? ஆகாஷ் நேற்று விமானத்தில் பறந்தான். நவீன் நேற்று விமானத்தில் பறந்தான். இந்த மாதிரி ஒருத்தவன் விமானத்தில் பறந்தான் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. அந்த விஷயம் முடிவு பெற்று விட்டுருது. அப்ப என்னது? அது இறந்த காலம். அப்ப என்னது? அது இறந்த கால இடைநிலை. அப்ப அந்த வார்த்தையை வந்து நம்ம சொல்லி பார்க்கும்போது அது எந்த காலத்துல வருது நமக்கு தெரியும். ஓகேவா? பறந்தான்றது இறந்த காலம், பறக்கின்றான் காலம், பறப்பான் அப்படின்றது எதிர்காலம். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ல வரேன் அப்படின்றது? அப்ப இடைநிலை அப்படின்றது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில அமைஞ்சு காலத்தை அல்லது எதிர்மறையை வெளிப்படையா காட்டுறதுனது இடைநிலை. ஓகேவா? அது காலத்தை குறிப்பா காட்டுது. அது எந்த காலம் அப்படின்றத போடணும். அப்ப எந்த காலம் அது? அது இறந்த காலம் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்றோம். இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? பகுதினா முன்னாடி இருக்கிறது. ஓகேவா? சந்தினா அதுக்கு அடுத்து வருது. ஓகேவா? சந்தினானது பகுதிக்கும் இடைநிலைக்கு இருக்கிறது சந்தி. ஓகேவா? இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? அதுக்கப்புறம் பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இருக்கிறது இது இடைநிலை. அது என்ன பண்ணுது? காலத்தை காட்டுது. இறந்த காலமா, நிகழ்காலமா, இல்ல வருங்காலமா அப்படின்றத மூணுத்தையும் காட்டுது. இது என்னது? இது வந்து இடைநிலை. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? புரியுதா? ஓகேப்பா.
அடுத்து விகுதினா என்ன சார்? விகுதி இப்போ பாருங்களேன், பகுபதத்தோட இறுதியில் அமைஞ்சு திணை, பால், எண், இடம் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி. விகுதினா ஒன்றும் இல்லை, கடைசியில் இருக்கிறத என்னன்னு சொல்றாங்க? விகுதி. ஓகேவா? பகுபதத்தோட இறுதியில் அமைஞ்சு திணை என்னது? உயர்திணை, அக்ரிணை. ஓகேவா? ரெண்டுத்தையும் இருக்கலாம். பால் ஆண் பாலா இருக்கலாம், பெண் பாலா இருக்கலாம், பலர் பாலா இருக்கலாம், ஒன்றன் பாலா இருக்கலாம், பலவின் பாலா இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். எண், இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை இந்த மாதிரி இருக்கலாம். ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவதான சொல்றாங்க விகுதி. அதுதான் சொல்றாங்கன்னா விகுதி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் இந்த பாயிண்ட் புரியுதா? இப்ப பாருங்களேன், பறந்தான் அப்படின்னு இருக்கா, இதுல ஆண் பறந்தான். யாரு பறந்தது? யாரு பறந்தது? பறந்தான் அப்படின்னா யாரு? பறந்தாள் அப்படின்னா ஒரு பெண், பறந்தான் அப்படின்னா ஒரு ஆண் தானே, கரெக்டா? கார்த்தி நேற்று விமானத்தில் பறந்தாள் அப்படின்னா சொல்லுவான். கார்த்தி ஒரு பொண்ணா என்ன? கார்த்தி வந்து ஒரு பையன், ரைட்டா? அப்ப நவீன் நேற்று விமானத்தில் பறந்தான் அப்படின்றது என்ன? அவன் பொண்ணா என்ன? பையன். அப்ப அவன் ஆண்பால். ஓகேவா? அப்ப பறந்தான் அப்படின்றது ஒரு ஆண்பால். வினை முற்று பெற்றுச்சா இல்லையா? அவன் நேற்று விமானத்துல பறந்து முடிச்சிட்டான், கரெக்டா? நேற்று விமானத்தில் பறந்தான், பறந்து போயிட்டான். என்ன பண்ணிட்டான்? சென்னையிலேருந்து அவன் என்ன பண்ணிட்டான்? ஏறி அவன் வந்து மலேசியா போயிட்டான், வந்து சிங்கப்பூர் போயிட்டான். என்ன பண்ணிட்டான்? போய் சேர்ந்துட்டான். அது என்னது? முடிவு பெற்று விட்டுச்சு. அதனால வினை முற்று பெற்று விட்டது. கடைசியில் வந்ததுனால விகுதி. புரியுதா? பாருங்க ஒரு நிமிஷம் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது கிளியர் ஆகுதா? எப்படி வந்து இந்த விகுதின்றது வந்துச்சு அப்படின்றது. அப்போ ஒன்றும் இல்லை, பறந்தான் இருக்கு, பற அப்படின்றது பகுதி, இந்துன்றது சந்தி, இத்துன்றது இடைநிலை, ஆண்றது விகுதி. ஏன் வந்துச்சு? பறந்தான் அப்படின்றது யாரு? ஒரு பையன், ஒரு ஆண், அதனால ஆண்பால். வினை என்ன பண்ணிடுச்சு? முற்று பெற்றுச்சு. வினை முற்று பெற்றுச்சு. நேத்தி அவன் விமானத்தில் பறந்தான், ஒரு செயல் தான் என்ன சொல்றாங்க? வினை. நேத்தி வினை முற்று பெற்று வச்சு. அப்புறம் என்னது? விகுதி அப்படின்றது கடைசியில வருது. ஆண்பால், வினை முற்று, விகுதி. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? பகுப்பது ஒரு இலக்கணம். சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர். ஓகேவா? அடுத்து பாருங்களேன். அடுத்து வந்து அதுல சொல்லாத விஷயம் என்ன அப்படின்னா சாரியை சொல்லலை. ஓகேவா? சாரியை என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்களேன், பகுப்பது ஒரு பிரம் நடந்தனன் அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாம். இது எப்படி சார் பிரிக்கிறது அப்படின்னு பாருங்களேன். நட அப்படின்றது பகுதி, நட அப்படின்றது என்னது? பகுதி. நட அப்படின்றது என்னது? பகுதி. கட்டளை சொல்லா இருக்கணும், முதன்மையான சொல்லா இருக்கணும், அதுதான் என்ன சொல்லுவாங்க? பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. படி அது வந்து ஒரு பகுதி. படித்தான்ல படி அப்படின்றது பகுதி. எழுந்தான் அப்படின்றதுல எழு அப்படின்றது பகுதி. ஓகேவா? அடுத்தது பறந்தான் அப்படின்றதுல பற அப்படின்றது பகுதி. அந்த மாதிரி வந்து வரதுல நடந்தான் அப்படின்றதுல நட அப்படின்றது பகுதி. இதெல்லாம் என்னது? கட்டளை சொல்லா இருக்கு. இதெல்லாம் என்னது? கட்டளை சொல்லா இருக்கு. ஒரு முதன்மையான சொல்லையோ இல்ல ஒரு கட்டளை சொல்லையோ குறிப்பிடுவது என்னது? அதுதான் பகுதி. அப்ப நட அப்படின்றது என்னது? பகுதி. வந்துருச்சா? முடிஞ்சிருச்சா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? அடுத்து இந்து அப்படின்றது என்ன சொல்லியிருக்கேன்? சந்தி. அப்ப இந்து சந்தியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இத்துன்றது விகாரமா மாறும். இந்து சந்தியா இருந்தா இத்துன்றது ஆட்டோமேட்டிக்கா விகாரமா மாறும். இந்த பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சா? அடுத்து நடந்தனன் அப்படின்றது என்னது? இடைநிலை. அடுத்து வர்றது என்னது? இடைநிலை. இது எப்படி சார் பிரிக்கிறீங்க அப்படின்னு பாருங்களேன். ஓகே, எனக்கு சந்தி வரையும் புரிஞ்சிருச்சு சார். இப்போ நட அப்படின்றது பகுதி, இந்துன்றது சந்தி, இத்துனது விகாரமா மாறிடுச்சு. இது வரையும் எனக்கு கிளியர் சார். இந்துனா சந்தி, இத்து ஆட்டோமேட்டிக்கா விகாரமா மாறுது, இத்துனா சந்தி, இந்துனது விகாரமா மாறுது. இந்த பாயிண்ட் எனக்கு கிளியர் சார். இது வரையும் எனக்கு புரிஞ்சிருச்சு சார். இதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நடந்து அது வரையும் நம்ம பிரிச்சாச்சு. முடிஞ்சிருச்சா? இது வரையும் விட்டுருங்க. பேலன்ஸ் இருக்கு. தனன் அப்படின்னு இருக்கா? த ந இன். ஃபர்ஸ்ட் தாவை பிரிக்கிறோம். தாவை பிரிங்க பார்க்கலாம். இத்து பிளஸ் அ இஸ் ஈக்குவல் டு த. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? இத்து பிளஸ் அ இஸ் ஈக்குவல் டு த. ஓகேவா? அப்ப இத்து பிளஸ் அ இஸ் ஈக்குவல் டு த. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல ந இருக்கா? தாவை பிரிச்சாச்சு. அடுத்து ந இருக்கு. இன்னு பிளஸ் அ இஸ் ஈக்குவல் டு ந. ஃபர்ஸ்ட் இந்த புரியுதான்னு பாருங்க. இந்த பாயிண்ட் யாருக்கு புரியுதான்னு பாருங்க. நடந்து வரையும் பிரிச்சாச்சு. இதை விட்டுருங்க. தனன் இருக்கு, அதில் தாவை பிரிக்கிறோம். இத்து பிளஸ் ஆஸ் ஈக்குவல் டு த வருதா? அடுத்து என்ன இருக்கு? ந இருக்கு. நாவை எப்படி பிரிக்கலாம்? இன்னு பிளஸ் ஆஸ் ஈக்குவல் டு ந. இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம அப்படிதான் பிரிக்க போறோம். சாரி, சந்தி விகாரம் மாதிரி உங்களுக்கு கிளியர். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. ஓகேவா? இப்போ பாருங்களேன், இப்போ எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்றத. இப்போ இது என்ன முடிஞ்சிருச்சு? இது வரையும் இங்கேயும் முடிஞ்சிருச்சு. இது வரையும் நம்ம பிரிச்சாச்சு. ஓகேவா? இதுக்கு வரையும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியல. ஓகேவா? இப்போ பாருங்களேன், இந்த இத்து இருக்கா? என்ன இருக்கு? இந்த இத்து இருக்கா? இந்த இத்தை கொண்டு வந்து அப்படியே எழுதணும். அந்த இத்தை கொண்டு வந்து அப்படியே எழுதணும். பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்கே ஒரு ஆ இருக்கு, இங்கே ஒரு இன்னு இருக்கு, இங்கே ஒரு ஆ இருக்கு. ரைட்டா? அப்ப இந்த ஆவையும் இந்த இன்னையும் சேர்க்கணும்.
என்ன பண்ணணும், இதெல்லாம் விதி, விதினா இப்படி தான் பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த ஆவி இன்னும் சேர்த்து இந்த இடத்துல வந்து எழுதணும், அது அன்னு. புரிஞ்சிருச்சா? பேலன்ஸ் என்ன இருக்கு, இங்கே ஒரு ஆ இருக்கா, இங்கே ஒரு ஆ இருக்கு, இங்கே ஒரு இன்னு இருக்கு. இந்த ஆவையும் அந்த இன்னையும் சேர்த்து இங்கே கொண்டு வந்து எழுதணும், அது கடைசி அன்னு. புரியுதா? மறுபடியும் சொல்றேன் பாருங்க. இதுல நம்ம நடந்து வரையும் பிரிச்சாச்சு, இது வரையும் நீங்க மறந்துடலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? இதுலயும் இந்த நடந்து வரையும் நடனா பகுதி இந்துனா சந்தி இத்துன்றது விகாரன்ற வரையும் இது நம்ம பிரிச்சாச்சு. இந்த இதுலயுமே என்ன பண்ணிட்டோம், இது வரையும் பிரிச்சு இது வரையும் எனக்கு புரிஞ்சிருச்சு சார்னு இதையும் தூக்கி வச்சாச்சு. இது வரையும் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இது வரையும் நீங்க பார்க்க தேவையில்லை, ஏன்னா இது வரையும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன், நடன்றது பகுதி, இந்துன்றது சந்தி, இத்துன்றது விகாரமா மாறிடுச்சு. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? அடுத்து மீதி என்ன இருக்கு, தா இருக்கு, நா இருக்கு, இன்னு இருக்கு. அதுல தேவை எடுத்துக்கிறோம். தேவை எடுத்து எப்படி பிரிக்கலாம், இத்து பிளஸ் ஆஸ் ஈக்குவல் டு தே. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? அடுத்து நா இருக்கு, இன்னு பிளஸ் ஆஸ் ஈக்குவல் டு நா. இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? அப்ப தேவை பிரிச்சோம், இத்து பிளஸ் ஆஸ் ஈக்குவல் டு தே, நா இருக்கு, இன்னு பிளஸ் ஆஸ் ஈக்குவல் டு நா. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? இப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பாருங்களேன். இப்ப இந்த இத்து இருக்கா, இந்த இத்தை எதையுமே பண்ணாம அப்படியே கொண்டு வந்து எழுதணும். இந்த இத்தை எதுவுமே பண்ணாம அப்படியே கொண்டு எழுதணும். பேலன்ஸ் என்ன இருக்கு, ஆ இன்னு அங்க ஒரு இன்னு பேலன்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப எதை பிரிச்சாச்சு, இத்தையும் பிரிச்சாச்சு, தாவையும் பிரிச்சாச்சு. ஓகேவா? இப்ப இந்த இத்தை கொண்டு வந்து அப்படியே எழுதிட்டோம், இது முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு, இங்க ஒரு ஆ இருக்கு, இங்க ஒரு இன்னு இருக்கா. அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்தா எப்படி வருது, அண்ணுன்னு வருதா. அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொண்டு வந்து இங்க எழுதணும். இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? அதுக்கு அடுத்து என்ன சார் பண்ணுவோம், பேலன்ஸ் என்ன இருக்கு, இங்க ஒரு ஆ இருக்கு, இங்க ஒரு இன்னு இருக்கு. கரெக்டா? அப்ப இந்த ஆவையும் அந்த இன்னையும் சேர்க்கிறோம். அப்ப இந்த சேர்த்தனது இங்க ஒரு அன்னு வருதா, அந்த இன்னை கொண்டு வந்து இங்க எழுதுறோம். புரியுதா? எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்றது கிளியர் ஆகுதா? ஒரு நிமிஷம் நல்லா உத்து பாருங்க, எப்படி வந்து நான் அதை பிரிச்சிருக்கேன் அப்படின்றது நல்லா பாருங்களேன். எப்படி நான் பிரிக்கிறேன் அப்படின்றது புரியுதா? என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது தெரியுதா? நடன்றது பகுதி, இந்துன்றது சந்தி, இத்துன்றது விகாரமா மாறுனுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம், நான் இத்து பிளஸ் ஆனு பிரிச்சிருக்கோம், அந்த இத்து அங்க கொண்டு வந்து எழுதியிருக்கோம். பேலன்ஸ் ஒரு ஆ இருக்கு. இது சரி, நாவை பிரிச்சோம், நாவை பிரிக்கும் போது இன்னு பிளஸ் ஆசி கூட நான் வந்துச்சு. அப்ப என்ன பண்ணோம், இந்த இன்னையும் இந்த ஆவையும் சேர்த்து அண்ணுன்னு எழுதணும். பேலன்ஸ் இங்க ஒரு ஆ இருக்கு, அங்க ஒரு இன்னு இருக்கு, சேர்த்து இங்க கடைசியா ஒரு அண்ணுன்னு எழுதிட்டோம். கிளியரா? இப்ப நான் நடத்துறேன் பாருங்களேன். இது வரையும் கிளியரு. பேலன்ஸ் இது இருக்கா, அப்ப இது வரையும் நம்ம முடிச்சாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு, இந்த இத்து இருக்கா, இந்த இத்துன்றது என்னது, இறந்த கால இடைநிலை. ஏன், ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, நடந்தன அப்படின்றது முடிஞ்சிருச்சு, அதனால இது இறந்த கால இடைநிலை. ஓகேவா? பேலன்ஸ் என்ன இருக்கு, அண்ணுன்றது என்னது, சாரியை. சாரியைனா என்ன சார், சாரியைன்றது எங்க வரும் அப்படின்னா, இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வர்றதுதான் சாரியை. நீங்க அந்த மாதிரி பிரிச்சு எழுதும் போது நடுவில் வருது அப்படின்னா அதுதான் வந்து என்னது, சாரியை. ஓகேவா? அப்ப இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வருது அப்படின்னா அது என்னது, அதுதான் சாரியை. ஓகேவா? அப்ப இது சாரியை. பேலன்ஸ் என்ன இருக்கு, இன்னொரு அண்ணு இருக்கா, அந்த அண்ணு எடுத்து எழுதுறீங்க. என்னது, நடந்தனன்றது யாரு, ஒரு ஆண்பால். ஓகேவா? நடந்தனன்றது என்னது, ஒரு இறந்த காலம், முடிந்து விட்டுறது, அது வினை முற்று பெற்று விட்டது. என்னது, முடிஞ்சதுனால என்னது, கடைசியில வந்ததுனால அது விகுதி. ஆண்பால் வினை முற்று விகுதி. எல்லாருக்கும் கிளியரா? எல்லாருக்கும் புரியுதா என்ன சொல்ல வரேன் அப்படின்றது? புரிஞ்சுதா? எப்படி வந்து பிரிச்சோம் அப்படின்றது, பகுபத உறுப்பு இலக்கணத்தை எப்படி வந்து நம்ம பிரிச்சோம் அப்படின்றது கிளியர் ஆகுதா? இன்னும் எனக்கு புரியல சார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, இன்னொரு பகுபத உறுப்பு இலக்கணம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் வாட்ச் பண்ணுங்க. ஓகே, சாரியைனா என்ன சார் அப்படின்னு கேட்பீங்களா சில பேர், அவங்களுக்கு பாருங்களேன். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இடம்பெற அசை சொல். அசை சொல்னா என்னது, அசை சொல்னா என்ன சார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளே தராது, நடுவில் வரக்கூடிய சொல்ல தான் அசை சொல் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அதை படிச்சா பொருள் கிடையாது. அண்ணுன்னு ஏதாச்சும் படிச்சா பொருள் இருக்கா என்ன, மற்றொன்று மற்று அப்படின்றது ஏதாச்சும் பொருள் இருக்கா என்ன, நடுவில் வருதுல, ஒரு இடையில வருதுல, அதை என்ன சொல்றாங்க, அசை சொல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அண்ணுன்றது என்னது, ஒரு அசை சொல். அது என்னது, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வருது, அதுதான் அது சாரியை. புரியுதா? ஓகேப்பா. இப்ப இயல் 1ல இருக்க பகுபத உறுப்பு இலக்கணத்தை பார்க்கலாமா? ஓகே, இப்ப பாருங்களேன். வைத்தார் அப்படின்றதுல வை அப்படின்றது பகுதி. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? வை அப்படின்றது பகுதி. ஓகே சார், வையை வந்து பிரிச்சாச்சு சார்.
பேலன்ஸ் என்ன சார் இருக்கு அப்படின்னா இந்த இத்து இருக்கா, என்ன இருக்கு, இத்து இருக்கு. அந்த இத்தை அப்படியே எழுத சொல்லியிருக்கனா, அந்த இத்தை அப்படியே எழுதுறோம். அது என்னது, சந்தி. அது என்னது, சந்தி. நேற்று மாலை யாரு, நேற்று மாலை நவீன் பொருளை இங்கு வைத்தார். என்னாச்சு, இந்த விஷயம் முடிந்து விட்டது. கார்த்தி நேற்று இந்த பொருளை இங்கு வைத்தார். என்னது, இந்த விஷயம் முடிஞ்சு பெற்றுச்சு. அதை என்ன பண்ணுது, பொருளை கொண்டு வந்து வச்சுட்டாரு. நான் தான் அந்த கார்த்தின்னு வச்சுக்கோங்க. நான் இந்த பொருளை கொண்டு வந்து இங்க வச்சுட்டேன். இந்த பாயிண்ட், நான் நேற்று இந்த பொருளை, இந்த ரிமோட்டை கொண்டு வந்து இங்க வைத்தார். என்னது, ஒரு விஷயம் முடிவு பெற்று விட்டது, ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன சொல்றாங்க, அது இறந்த காலம். ஓகேவா? அப்ப அதனால என்னது, அடுத்து வர இத்துன்றது இறந்த கால இடைநிலை, வைத்தார் அப்படின்றது முடிந்து பெற்று விட்டது. ஓகேவா? அடுத்து ஆர் அப்படின்றது என்னது, எப்படி சார் இந்த ஆர் வந்துச்சு அப்படின்றத பாருங்களேன். இப்ப வை இத்து இதுவரையும் பிரிச்சாச்சு. தாவை பிரிக்கலாம். தாய் இஸ் ஈக்குவல் டு இத்து பிளஸ் ஆ. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? தாய் இஸ் ஈக்குவல் டு இத்து பிளஸ் ஆ. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் தான். தாய் இஸ் ஈக்குவல் டு இத்து பிளஸ் ஆ அப்படின்றது வருதா? அப்ப வை அப்படியே இருக்கு, அந்த வையை தூக்கி எழுதியாச்சு. இத்து அப்படியே இருக்கு, இத்தை தூக்கி எழுதியாச்சு. பேலன்ஸ் தாவை பிரிக்கிறோம், இத்து பிளஸ் ஆன்னு வருது. அப்ப இந்த இத்தை கொண்டு வந்து இங்க எழுதிட்டோம். இந்த பாயிண்ட்ல கிளியர் ஆயிடுச்சா? பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு இரு இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஆர் இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா ஆர். புரியுதா? எப்படி பிரிக்கிறோம் அப்படின்றது, வைத்தாருன்னு இருக்கு, வையின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, அடுத்த இத்து அப்படின்றது இறந்த கால இடைநிலை. அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா தாவை பிரிச்சோம், இத்து பிளஸ் ஆ அப்படின்னு கிடைச்சது. அந்த இத்தை கொண்டு வந்து அங்க எழுதணும். பேலன்ஸ் ஆ இருந்துச்சு, அங்க ஒரு இரு இருந்துச்சு, ரெண்டுத்தையும் சேர்த்து ஆறுன்னு எழுதிக்கிட்டோம். அப்ப என்னது, இது நிறைய பேர் வைத்தார்கள். ஓகேவா? என்னது, கார்த்தி நவீன் இவரெல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த பொருட்களை கொண்டு வந்து வைத்தார்கள். வைத்தார் அப்படின்றது நிறைய பேரு, பலர். ஓகேவா? பலர்பால் வினைமுற்று விகுதி. புரியுதா? ஒருத்தவங்களா இருந்தா ஆண்பாலா இருந்தா ஆண்பாலை குறிக்கும், பெண்பாலா இருந்தா பெண்பாலை குறிக்கும். நிறைய பேர் சொன்னாங்கன்னா அது பலர்பாலை குறிக்குது. புரியுதா என்ன சொல்ல வரேன் அப்படின்றது? நான் நேற்று அந்த பொருளை கொண்டு வந்து வைத்தேன், கார்த்தி நவீன் போன்றோர் அந்த பொருட்களை கொண்டு வந்து வைத்தார்கள். வைத்தார் அப்படின்றது பலர்பால். புரியுதா? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், இந்த மாதிரி பாட்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி இடத்துல நம்ம பிரிச்சு எழுதிக்கணும். புரியுதா? இப்ப வைத்தார் எப்படி பிரிச்சோம் அப்படின்றது கிளியர் ஆகுதா? இப்ப வை அப்படின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இந்த இத்துன்றது இருந்தாங்க, ஆறு அப்படின்றது பலர்பால் வினைமுற்று விகுதி. கிளியரா? அடுத்து ஈன்ற சார், ஈன்றல ஈன் அப்படின்றது என்னது, பகுதி. ஈன் அப்படின்றது என்னது, பகுதி. அடுத்து பேலன்ஸ் என்ன இருக்கு, ரா இருக்கு. இரு பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு ரா. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? அடுத்து என்ன இருக்கு, ரா இருக்கு. ராவை எப்படி பிரிக்கலாம், இரு பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு ரா. இரு பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு ரா. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? இரு பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு ரா. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? அப்ப பாருங்களேன், இந்த இரு இருக்கா, இந்த இரையும் ஆவையும் சேர்த்து இப்படி எழுதுறாங்க. அப்படி என்ன பண்ணிட்டாங்க, ஈனுக்கு அப்புறம் ராவை பிரிச்சு இரு பிளஸ் ஆன்னு எழுதிட்டாங்க. ஓகேவா? அப்ப ஈன் அப்படின்றது என்னது, பகுதி. ஈன் அப்படின்றது என்னது, பகுதி. அப்ப இரு அப்படின்றது ஈன்ற பொழுது, ஈன்ற பொழுதை பெரிதெழுதும் பெரித்த கேட்ட காய், பெரித கேட்ட தாய் அப்படின்றது. ஓகேவா? அதான் ஈன்ற. அதுல என்னது, இரு அப்படின்றது இறந்த கால இடைநிலை, ஒரு விஷயம் முடிவு பெற்று விட்டுருச்சு. என்னது, அந்த குட்டி அந்த என்னது, அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுச்சு, அதோட குட்டியை ஈன்றது அப்படின்றது முடிஞ்சு பெற்றுருச்சு. ஈன்ற அப்படின்றது என்னது, முடிவு பெற்று விட்டது. அப்ப அதனாலது இறந்த கால இடைநிலை. சரி சார், அது வரையும் புரிஞ்சிருச்சு. அப்படின்னா ஏன் சார் பெயரச்ச விகுதி அப்படின்னு பாருங்களேன். வந்துச்சு அப்படின்னா அது பெயரச்சம், ஊ அல்லது ஈ வந்துச்சுன்னா அது வினையச்சம். இதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? வந்துச்சு அப்படின்னா அது பெயரச்சம், ஈ அல்லது ஊ வந்துச்சு அப்படின்னா அது வினையச்சம். இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? வந்துச்சுன்னா அது பெயரச்சம், ஊ அல்லது ஈ வந்துச்சு அப்படின்னா அது வினையச்சம்.
அப்போ அப்படி பிரிக்கும் போது என்ன வருது? பெயரச்ச விகுதி. கடைசியில் வருது என்ன சொல்லியிருக்கேன்? எப்பயுமே விகுதி அப்படின்னு சொல்லியிருக்கேனா? கடைசியில் வருது என்ன? எப்பயுமே வந்து விகுதி. ஓகேவா? அப்போ கடைசியில் வருது விகுதி. அப்போ ஆள முடிஞ்சிருக்கிறதுனால அது பெயரச்ச விகுதி. புரியுதா எப்படி இது வருது அப்படின்றது? கிளியர் ஆகுது எல்லாருக்கும்? பகுபத உறுப்பிலக்கணம் பிரிக்கிறோம். ஈன்றன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஈன் அப்படின்னு பிரிச்சிட்டோம். ராவை என்ன பண்றோம் அப்படின்னா இரு பிளஸ் ஆ அப்படின்னு எழுதுறோம். அதில் அப்படியே இந்த இரு பிளஸ் ஆவை கொண்டு வந்து அப்படியே எழுதுறாங்க. இங்க எழுதிட்டாங்களா? அதுல ஈன் அப்படின்றது பகுதி, இரு அப்படின்றது இறந்த கால இடைநிலை, இடையில வந்ததுனால அது இடைநிலை, கடைசியில ஆ அப்படின்றது பெயரச்ச விகுதி. ஆல முடிஞ்சது அப்படின்னா அது பெயரச்சம், ஊ அல்லது ஈல முடிஞ்சது அப்படின்னா வினையச்சம், ஆல முடிஞ்சிருக்குது பெயரச்சம், கடைசியில வந்ததுனால அது விகுதி, அதனால பெயரச்ச விகுதி. அடுத்து பாருங்களேன், அலர்ந்து அப்படின்னு இருக்கு பாருங்களேன். இதுல அலர் அப்படின்றது பகுதி. புரியுதா? அலர் அப்படின்றது என்னது? பகுதி. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்து அப்படின்றது என்னது? இத்து அப்படின்றது சந்தியா இருக்கு, இந்துன்றது விகாரமா இருக்கு. புரியுதா? அது என்ன இருக்கு? இத்துன்றது சந்தியா மாறி இருக்கு, இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? நான் சொல்லியிருக்கேன், இத்து வந்து சந்தியானுச்சுன்னா இந்து விகாரமா இருக்கும், இந்து சந்தியானுச்சுன்னா இது அதாவது இத்து சந்தியானுச்சுன்னா இந்து விகாரம் ஆயிடும், இந்து சந்தியானுச்சுன்னா இத்து விகாரமா மாறிடும். அப்ப இத்து சந்தியா இருக்கு, இந்த இந்துன்றது விகாரமா இருக்கு. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? அப்ப அலர் இந்து வரையும் நமக்கு முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் இருக்கிறது தூ. தூவை பிரிச்சா எப்படி வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். தூவை பிரிச்சா எப்படி வரும்? இத்து பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு தூ. ஓகேவா? அப்ப என்ன பண்றாங்க? இந்த அப்படியே கொண்டு போய் இந்த இடத்துல எழுதுறாங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதான்னு பாருங்க, புரியுதான்னு பாருங்க. அப்ப அலர் அப்படின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, அதுல இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. அடுத்து இத்துன்றது இறந்த கால இடைநிலை, ஊன்றது வினையச்ச விகுதி. ஊ அல்லது ஈல முடிஞ்சதுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? வினையச்சம்னு சொல்லியிருக்கேன். அப்ப இது வினையச்சம். அப்ப கடைசியில முடிஞ்சதுனால அது விகுதி, அதனால வினையச்ச விகுதி. புரியுதா எப்படி வருகிறதுன்றது? ஓகேப்பா. அப்ப அலர்ந்துன்னு இருக்கு, அதுல அலர் அப்படின்றது பகுதி, அதுல வந்து இத்து அப்படின்றது சந்தி, இத்து சந்தியா மாறினதுனால இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. அடுத்து வர இத்து அப்படின்றது இறந்த கால இடைநிலை. ஏன்? அலர்ந்து அப்படின்றது ஒரு முடிஞ்சு போன விஷயம், அது இறந்த கால இடைநிலை ஆயிடுச்சு. அடுத்து ஊன்றது வினையச்ச விகுதி. ஈ அல்லது ஊல முடிஞ்சது அப்படின்னா அது வினையச்சம்னு சொல்றாங்க. ஆல முடிஞ்சது அப்படின்னா அது பெயரச்சம்னு சொல்லுவாங்க. ஈ அல்லது ஊல முடிஞ்சிருக்கிறதுனால அது வினையச்சம், கடைசியில இருக்கிறதுனால அது விகுதி, அதனால அது வினையச்ச விகுதி. கிளியரா? அடுத்து வருகின்ற, அதையும் அப்படியே பிரிக்கிறோம் பாருங்களேன். அதுல வா அப்படின்றது குறுகி இருக்கு, அதனால எப்படி இருக்கு? வரு அப்படின்றது வா அப்படின்னு பிரிக்கிறாங்க. புரியுதா? அதாவது பகுதி சந்தி இடைநிலை இது மூணுத்திலையும் ஏற்படக்கூடிய மாற்றத்தை என்ன சொல்லியிருக்கோம்? விகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப என்னது? பகுதியில ஒரு மாற்றம் அப்படின்றது ஏற்படுது, வரு அப்படின்றது வான்னு பிரிக்கிறாங்க. அப்ப வரு அப்படின்றது என்னது? வா அப்படின்றது பகுதியா மாறுது. அடுத்து என்ன இருக்கு? வரு என தெரிந்து இது விகாரமா மாறி இருக்கு. அப்ப என்னது? வருகின்ற அப்படின்னா நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்றது அர்த்தமா? வருகின்ற அப்படின்னா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தமா? அதுல வா அப்படின்றது பகுதியா இருக்கு, வருன்றது என்னது? திரிந்து விகாரமா மாறி இருக்கு. அப்ப வருன்றது என்னது? விகாரமா மாறிடுச்சு. வருகின்ற, அதுல கின்று அப்படின்றத பிரிக்கிறாங்க. ஓகேவா? என்ன பிரிக்கிறாங்க? கின்று அப்படின்றத பிரிச்சு நிகழ்கால இடைநிலை என்னது? நான் வந்து கொண்டிருக்கிறேன், என்னது? நான் வருகின்றேன். என்ன சொல்லுவாங்க? 23ஆம் புலிகேசி வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரிதான் வருகின்றேன், நான் வந்து கொண்டிருக்கிறேன், வருகின்றேன். அப்படின்னா என்னது? நிகழ்காலம், இறந்த காலமோ எதிர்காலமோ கிடையாது. இப்ப பிரசன்ட்ல நடைபெறுற விஷயத்தை என்ன சொல்றாங்க? நிகழ்காலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது நிகழ்கால இடைநிலை. ஓகேவா? அப்புறம் கடைசியில ஆள முடியுது, அதனால இது பெயரச்ச விகுதி. ஓகேவா? புரியுதா? நான் எல்லாருக்கும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது தரப்போறேன். ஓகேவா? யாரெல்லாம் கடைசி வரையும் வீடியோ பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது தரப்போகிறேன். கடைசியாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அப்படின்றது நான் கொடுப்பேன், எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், யாருக்கு கடைசி வரையும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு. ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியர் ஆகுதான்னு பாருங்க. வருகின்றன்னு இருக்கு, அதில் வா அப்படின்றது பகுதி, வரு அப்படின்றது விகாரமாக மாறிடுச்சு. அடுத்து கின்று அப்படின்றது என்னது? நிகழ்கால இடைநிலை, அப்படின்றது பெயரச்ச விகுதி. கிளியரா? அடுத்து துஞ்சல், அதை பிரிங்களேன். இதுவரையும் தான், இது வேற. ஓகேவா? துஞ்சல் அப்படின்னு இருக்கு, துஞ்சி அப்படின்றது பகுதி, அல் அப்படின்றது தொழிற்பெயர் விகுதி. அவ்வளவுதான், சிம்பிளா இருக்கா? இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். வகுப்பு உறுப்புல கணத்துல துஞ்சல் இருக்கு,
துஞ்சி அப்படின்றது பகுதி, அல் அப்படின்றது விகுதி. அது எப்படி சார் பிரிக்கிறீங்க அப்படின்னு பாருங்களேன். அல்லு, தல்லு, அம்மு, ஐ, கை, ஊ, பூ, தி. இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு விகுதியில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியாக முடியும் போது அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா தொழிற்பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுல என்னது தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்லுன்னு முடிஞ்சிருக்கா, அதனாலதான் அது தொழிற்பெயர் விகுதி. கடைசியில முடிக்கிறதுனால அது விகுதின்னு சொல்றாங்க. சோ இது என்னது தொழிற்பெயர் விகுதி. புரியுதா? பகுப்பு தொழிற்பிலக்கணம் எப்படி பிரிக்கணும் அப்படின்றத. ஓகேப்பா, இப்போ பாருங்களேன், இது முடிஞ்சிருச்சு. இப்போ இதை பார்க்கலாம். முனிவிலர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முனி அப்படின்றது என்னது? படம் பேரு சார் அப்படின்றதீங்க சில பேர். முனி அப்படின்றது என்னது? ஒரு பகுதி. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இவ் அப்படின்றது என்னது? ஒரு உடம்படு மெய் சந்தி. ஓகேவா? இவ் அப்படின்றது என்னது? உடம்படு மெய் அப்படின்னா உடல் அப்படின்றது பொருள். ஓகேவா? உடம்படு மெய் சந்தி. ஓகேவா? அடுத்து இல் அப்படின்றது என்னது? எதிர்மறை இடைநிலை. முனிவிலர் அப்படின்றது ஒரு எதிர்மறையா இருக்கு, அதனால எப்படி இருக்கு? எதிர்மறை இடைநிலை. அர் அப்படின்றது என்னது? பலர்பால். பலரை குறிக்கிறதுனால பலர்பால். வினை முற்று பெற்று விட்டது, கடைசியில முடிகிறதுனால விகுதி. வினை முற்று விகுதி. புரியுதா எப்படி வருது அப்படின்றது? ஓகேவா? அடுத்து பிரிந்தோர் அப்படின்னு இருக்குன்னு பாருங்களேன். இதுல பிரி அப்படின்றது பகுதி. பிரி அப்படின்றது என்னது? பகுதி. எப்படி? பிரிந்தோர் அப்படின்றதுல பிரி அப்படின்றது என்னது? எப்பயுமே முதன்மையா வரக்கூடிய ஒரு கட்டளை சொல்ல என்ன சொல்றாங்க? பகுதிகள் அப்படின்னு சொல்றாங்க. முதன்மையா வரக்கூடிய சொல்ல என்ன சொல்றாங்க? பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அவ பிரிந்தோர்ல பிரி அப்படின்றது என்னது? பகுதி. பிரி அப்படின்றது என்னது? பகுதி. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? எப்படி வருது அப்படின்றது? பிரி அப்படின்றது எப்படி வருது? பகுதின்னு வருதுன்றது புரியுதா? ஓகே. அடுத்து இத்து அப்படின்றது சந்தி. அப்ப இத்து சந்தியான என்ன ஆகும்? இந்துன்றது விகாரமா மாறும். அப்ப இத்து சந்தியானது இந்துன்றது விகாரமா மாறும். இந்து சந்தியா இருந்தனாவும் இத்துன்றது விகாரமா மாறும். விகாரம்னா என்ன? பகுதி இடைநிலை. பகுதி இடைநிலைலாம் என்ன ஆகும்? ஒரு ஏற்படக்கூடிய மாற்றத்தை என்ன சொல்றாங்க? விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? பகுதி சந்தி இடைநிலை இதுல ஏற்படக்கூடிய மாற்றத்தை என்ன சொல்றாங்க? விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இத்து சந்தியா இருந்தா இந்துன்றது விகாரமா மாறும். ஓகேவா? அடுத்து பிரிந்தோர் அப்படின்றது என்னது? நேற்று பிரிந்தோர். நேற்று அவர்கள் இருவரும் பிரிந்தோர் அப்படின்றது என்னது? முடிஞ்சு போயிடுச்சு. அப்ப அதனால என்னது? இறந்த கால இடைநிலை. கடைசியா பிரிக்கிறாங்க எப்படி? ஓர் அப்படின்றது பலர்பால் வினைமுற்று. பிரிந்தோர் அப்படின்றது நிறைய பேர் பிரிஞ்சுட்டாங்க, அதனால ஒரு பலர்பால் வினை முற்று பெற்று விட்டது, அதனால வினைமுற்று. கடைசியில வர்றதுனால விகுதி. புரியுதா எப்படி வருது அப்படின்றது? இப்ப இந்த தோவை எப்படி வந்து இது எப்படி இது வந்துச்சுன்னு சொல்ற பாருங்களேன். இப்ப தோர் இருக்கா, இத்து பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு தோ. இத்து பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு தோ. ஓகேவா? அப்ப இந்த இத்தை கொண்டு வந்து இங்க எழுதிட்டோம். புரியுதா? பேலன்ஸ் என்ன இருக்கு? ஒரு ஓ இருக்கு. இங்க என்ன இருக்கு? இரு இருக்கு. அந்த ஓரை கொண்டு வந்து இங்க எழுதுறோம். இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியரா தான் பாருங்க எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்றது. அப்ப பெரிய அப்படின்றது பகுதி, இத்து அப்படின்றது சந்தி, இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. பேலன்ஸ் இருக்கு இத்து அப்படின்றது இறந்த கால இடைநிலை மாறிடுச்சு. ஓர் அப்படின்றது என்னது? ஒரு பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து மெலிந்து, அதை பாருங்களேன். இது வரையும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஊ அல்லது ஈல முடிஞ்சானது அது வினையச்சம். ஊ அல்லது ஈல முடிஞ்சானது அது வினையச்சம். ஊ அல்லது ஈல முடிஞ்சானது அது வினையச்சம். ஆல முடிஞ்சானது அது பெயரச்சம். ஆல முடிஞ்சானது அது பெயரச்சம். பாருங்களேன், மெலிந்து அப்படின்னு இருக்கா? மெலிந்து அதை பிரிக்கிறோம். மெலி அப்படின்றது என்னது? பகுதி. மெலி அப்படின்றது என்னது? பகுதி. பேலன்ஸ் என்ன இருக்கு? இந்து அப்படின்றது இருக்கு. இத்து சந்தியா மாறுச்சுன்னா இந்துன்றது விகாரமா மாறும். இத்து சந்தியா இருந்துச்சுன்னா இந்துன்றது விகாரமா மாறும். அப்ப இத்து சந்தியா இருக்கு, இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. அடுத்து பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்களேன். இத்து பிளஸ் ஊ இது எப்படி சார் வந்துச்சு அப்படின்னு பாருங்களேன். தூவை பிரிக்கிறோம். இத்து பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு தூ. இந்த இத்து பிளஸ் ஊவை கொண்டு வந்து அப்படியே எழுதிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். தூவை பிரிச்சாங்க. இந்த தூ இருக்குல்ல, இதை பிரிச்சாங்க. பிரிச்சு இத்து பிளஸ் ஊன்னு எழுதுனாங்க. அந்த இத்து பிளஸ் ஊவை கொண்டு வந்து அப்படியே எழுதிக்கிட்டாங்க. இந்த பாயிண்ட் கிளியர் ஆகுதா? எப்ப மெலி அப்படின்றது பகுதி, இத்து சந்தியானுச்சுன்னா இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. பேலன்ஸ் இத்துன்றது இறந்த கால இடைநிலை. ஓகேவா? ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது இறந்த காலம் அப்படின்னு சொல்றோம். இடையில வந்துச்சு அப்படின்னா அது இடைநிலை, இறந்த கால இடைநிலை. ஊ அப்படின்றது வினையச்ச விகுதி. ஏன் ஊ அல்லது ஈல முடிஞ்சது அப்படின்னா அது வினையச்சம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா எப்படி வருது அப்படின்றது? அடுத்து இதை பாருங்களேன். மறுத்து அப்படின்னு இருக்கு. மறு அப்படின்றது என்னது? பகுதி. மறு அப்படின்றது பகுதி.
மறுத்து சொல், மறு அப்படின்றது எனக்கு வேணாம் அப்படின்றது என்னது பகுதி. இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? ஓகே, மறு அப்படின்றது என்னது பகுதி. பேலன்ஸ் என்ன இருக்கு? இத்து. ஓகேவா? இத்துன்றது என்னது சந்தி. இத்துன்றது என்னது சந்தி. அப்போ மறுன்றது பகுதி, இத்துன்றது சந்தி. இந்து வந்து விகாரமா மாறிடுச்சு. பேலன்ஸ் தூ தான் இருக்கு. பேலன்ஸ் தூவை இத்து பிளஸ் ஊன்னு எழுதுறோம். அப்போ இத்து பிளஸ் ஊ அப்படியே கொண்டு வந்து இங்க எழுதிக்கிறாங்க. அப்போ இத்துன்றது என்னது இறந்த கால இடைநிலை. மறுத்து சொன்னார் அப்படின்றதே முடிஞ்சு போன விஷயம். இறந்த காலம் என்னது இடையில வந்திருக்கிறதுனால இடைநிலை. ஊன்றது எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன்? ஊ அல்லது ஈர முடிஞ்சு அது வினையச்சம்னு சொல்லியிருக்கேன். வினையச்சம் கடைசியில முடிஞ்சா அது பேர் என்னது விகுதி. அதனால வினையச்ச விகுதி. புரியுதா? ஒரு மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி தான், ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? பகுப்பதில் பண்ணணும், கஷ்டமாலாம் இருக்காது. ஓகேவா? அடுத்து பாருங்களேன், விடுத்தல் அப்படின்னு இருக்கா, அதை பிரிக்கிறோம். விடு அப்படின்றது என்னது பகுதி. விடு அப்படின்றது என்னது பகுதி. பேலன்ஸ் என்ன இருக்கு? இந்த இடத்துல ஒரு இத்து இருக்கா, அது வந்து சந்தியா மாறுது. பேலன்ஸ் என்ன இருக்கு? இத்து வந்து ஒரு சந்தியா மாறுது. பேலன்ஸ் என்ன இருக்கு? தள்ளுன்னு இருக்கா. இந்த தள்ளு எங்கப்பா வரும்? அல்லு, தல்லு, அம்மு, ஐயு, கையி, ஊ, பூதி, எது வருது? தொழிற்பெயரு. தூக்கி போட்டு தொழிற்பெயர்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆன்சர் என்ன? தொழிற்பெயர் விகுதி. கிளியர் ஆகுதா என்ன சொல்ல வரேன் அப்படின்றது? அப்ப விடுத்தல் அப்படின்றத பிரிச்சோம். விடு அப்படின்றது பகுதி. அடுத்து வரக்கூடிய இத்து அப்படின்றது சந்தி. பேலன்ஸ் இருக்கிறது தள்ளு. தள்ளு எங்க வரும்? தொழிற்பெயர்ல வரும். அவ்வளவுதான். கிளியரா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா அறிந்து. அரி வந்து பகுதி, இத்துன்றது சந்தி, இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. அடுத்து தூ எப்படி பிரிக்கலாம்? இத்து பிளஸ் ஊன்னு பிரிக்கலாமா? இத்து பிளஸ் ஊன்னு பிரிக்கலாமா? அப்ப இத்து பிளஸ் ஊவை இங்க எழுதுனாங்க. அப்ப இத்துன்றது என்னது? அறிந்து கொண்டான். அவன் நேற்று அறிவியலை அறிந்து கொண்டான். அவன் நேற்று அறிவியலை புரிந்து கொண்டான் அப்படின்றது முடிஞ்சு போன விஷயம். அதனால இத்துன்றது இறந்த கால நிலை. ஊன்றது வினையச்ச விகுதி. ஈ அல்லது ஊல முடிஞ்சது அப்படின்னா அது என்ன சொல்றாங்க? வினையச்ச விகுதி. ஆல முடிஞ்சது அப்படின்னா அது பெயரச்சம். அது முடிஞ்சிச்சு அப்படின்னா அது விகுதின்னு சொல்றாங்க. அதனால இது பெயரச்சம், வினையச்ச விகுதி. கிளியரா? ஓகேப்பா. அடுத்து மலிந்த அப்படின்னு இருக்கு. மலி அப்படின்றது பகுதி. அதுல இந்துன்னு இருக்கா, இத்துன்றது சந்தியா மாறிடுச்சு அப்படின்னா இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. தே இருக்கா, தேவை எப்படி பிரிக்கலாம்? இத்து பிளஸ் ஆவா, இத்து பிளஸ் ஆன்னு பிரிக்கலாமா? அப்ப இத்துன்றது என்னது? இறந்த கால நிலை. மலிந்த அப்படின்றது முடிஞ்சு போன விஷயம். இறந்த கால நிலை. அப்படின்றது என்னது? பெயரச்ச விகுதி. ஏன் ஆல முடிஞ்சது அப்படின்னா அது பெயரச்சோன்னு சொல்லியிருக்கேன். விகுதி முடியும் போது அது விகுதி. அதனால அது பெயரச்ச விகுதி. புரியுதா? அடுத்து நெருங்கின, அதை பிரிக்கிறோம். நெருங்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரிச்சாச்சு. அது வந்து பகுதி. இன் இது வந்து இறந்த கால இடைநிலை. நெருங்கின அப்படின்றது முடிஞ்சு போன விஷயம். வந்திருக்கிறதுனால அது பெயரச்ச விகுதி. கொஞ்சம் ஸ்பீடா போலாம். ஓகே, பெற்ற அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுல பெரு அப்படின்றது ஒரு பகுதி. அடுத்து ரே இருக்கா, ரே எப்படி பெற்று பிளஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். அதுல ரே அப்படின்றது என்னது? ஒரு பெயரச்ச விகுதி. அப்ப பெற்றுனா என்னது? ஒற்று இரட்டித்து இறந்த காலம் காட்டியது. என்னது? ஒரு இறந்த காலத்தை காட்டியிருக்கு. அதனால என்னது? ஒற்று இரட்டித்து இறந்த காலம் அப்படின்றது காட்டியது. 1 2 தான் இந்த மாதிரி இருக்கும். பேலன்ஸ் எல்லாமே நம்ம நார்மலா பிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? புரியுதா? ஓகேப்பா. அடுத்து உண்டான் அப்படின்னு இருக்கு. உன் அப்படின்றத பிரிக்கிறோம். உன் அப்படின்னா பகுதி. இட்டுன்றது சந்தி, சாரி இறந்த கால இடைநிலை. ஓகேவா? டான் இருக்கா, இப்படி எப்படி வந்துச்சுன்னு சொல்ற மாதிரில உன் அப்படின்றத பிரிச்சாச்சு. இதை விட்டுருங்க. என்ன இருக்கு? டா இருக்கு. இட்டு பிளஸ் ஆன் இருக்கா, அப்ப டாவையும் பிரிச்சாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு? இன்னும் மட்டும் இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த இட்டை கொண்டு வந்து என்ன பண்றாங்க? அப்படியே எழுதுறாங்க. பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்க ஒரு ஆ இருக்கு, இங்க ஒரு இன்னும் இருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்து ஆணு கொண்டு வந்து எழுதுறாங்க. உண்டான். புரியுதா? அப்ப உன்னுன்றது பகுதி. இட்டுன்றது என்னது? இறந்த கால நிலை. நேற்று அவன் மாலை பிரியாணி உண்டான். ஓகேவா? அப்ப என்ன ஆயிடுச்சு? ஒரு இறந்த கால நிலை. ஆன்றது என்னது? உண்டான் அப்படின்றது யாரு? ஒரு ஆணை குறிக்குது. அதனால அது ஆணு. ஓகேவா? அதனால ஆண் பால். வினை முற்று பெற்று விட்டது. அதனால வினை முற்று முடிஞ்சு போனதுனால கடைசியில் வந்திருக்கிறதுனால அது விகுதி. கிளியரா? புரியுதா? அடுத்து பாருங்களேன், நின்றார் அப்படின்னு இருக்கு. நில் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நின் அப்படின்றத பிரிக்கிறோம். நின் அப்படின்றது என்னது? நில்லு அப்படின்றத சொல்றாங்களா? அப்ப அதனால நில் அப்படின்றத பிரிச்சு அது பகுதியா மாறுது. இல்லுன்றது என்னது? இன்னு விகாரமா மாறுது. சொல்லியிருக்கல, பகுதி, சந்தி, இடைநிலை, இது மூணுத்திலுமே என்னது? மேற்படக்கூடிய மாற்றத்தை தான் என்ன சொல்றாங்க? விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. நின்ற அப்படின்றது என்னது? சாரி, நின்றார் அப்படின்றது என்னது? ஒரு விஷயத்தை நில்லு அப்படின்னு சொல்லுவோமா? அதுதான் என்னது? அதுதான் வந்து அதுல பகுதி. நில் அப்படின்றது பகுதி. அப்ப அதனால பகுதியா மாறிடுச்சு. அப்ப இல்லு இன்னா மாறுது. இல்ல அப்படின்றது இன்னுன்னு விகாரமா மாறி இருக்கு. ஓகேவா?
அடுத்து ரா அப்படின்றது இருக்கா, இரு பிளஸ் ஆன்னு பிரிக்கலாமா ராவை? இந்த ராவை எப்படி பிரிக்கலாம், இரு பிளஸ் ஆன்னு பிரிக்கலாமா? அப்ப இரு பிளஸ் ஆன்னு பிரிச்சாச்சா? அப்ப இப்ப பாருங்களேன், இந்த இரு இருக்கா, இது வரையும் மறந்துடுங்களேன். பேலன்ஸ் என்ன இருக்கு, ரான்னு இருக்கா. அப்ப ராவை பிரிச்சிருக்கோம், இந்த ராவை பிரிச்சிருக்கோமா, அப்ப இரு பிளஸ் ஆன் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த இரை கொண்டு வந்து அப்படியே எழுதிக்கிறோம். பேலன்ஸ் என்ன இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஆறு இருக்கு, இந்த இடத்துல ஒரு இரு இருக்கு, இந்த ராவையும் பிரிச்சாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு, இந்த இடத்துல ஒரு இரு இருக்கு, அந்த இடத்துல என்ன இருக்கு, ஒரு ஆறு இருக்கு. அது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதி கொண்டு வந்து எழுதணும், ஆர். அவ்வளவுதான். புரியுதா எப்படி இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்றது, நின்றார் அப்படின்றது எப்படி பிரிஞ்சது அப்படின்றது புரியுதா? அப்ப நில்லு இரு பிளஸ் ஆர் அப்படின்றது எப்படி வந்துச்சு அப்படின்றது புரியுதா? ஓகேப்பா. அடுத்து நில் அப்படின்றது என்னது, பகுதி. நில் அப்படின்றது என்னது, பகுதி. பெருசா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, இது வேற அது வேற. ஓகேவா? அப்ப என்னது, நில் அப்படின்றது பகுதி, நில் அப்படின்றது என்னது, பகுதி. அப்ப இன்னுன்றது விகாரமா மாறிடுச்சு, இன்னுன்றது என்ன ஆயிடுச்சு, விகாரமா மாறிடுச்சு. அப்ப இர் அப்படின்றது இறந்த காலம், முடிஞ்சு போயிடுச்சு. நின்றார், நேற்று அவர் மாலையில் சாலையில் நின்று கொண்டு நின்றார், நேற்று சாலையில் நின்றார் அப்படின்றது ஒரு விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு. அதனால என்னது, அது இறந்த கால நிலை. கடைசியில் பிரிச்சப்போ ஆர் அப்படின்னு இருக்கா, யாரு நிறைய பேர் நின்னாங்களா, அப்ப என்னது பலர்பால் அப்படின்றது வினைமுற்று விகுதி. புரியுதா? அடுத்து செய்வான் அப்படின்னு இருக்குல்ல, அதை பிரிங்களேன். அதுல செய் அப்படின்றது பகுதி. ஓகேவா? இவ் அப்படின்றது எதிர்கால இடைநிலை. ஓகேவா சார்? இந்த செய்வான்ல வான் எப்படி சார் பிரிச்சாங்க? இந்த செய்ய விட்டுருங்க, செய்ய எடுத்து எழுதியாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு, வான் இருக்கா, அதுல இன்னும் விட்டுருங்க. வா இஸ் ஈக்குவல் டு இவ் பிளஸ் ஆ. இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? அப்ப இந்த இவ கொண்டு வந்து அப்படியே இங்க எழுதுறாங்க, இந்த இவ கொண்டு வந்து என்ன பண்றாங்க, இந்த இடத்துல அப்படியே எழுதுறாங்க. பேலன்ஸ் என்ன இருக்கு, இன்னு இருக்கா, இந்த ஒரு ஆ இந்த ஒரு இன்னு சேர்த்து ஆன் எழுதிட்டாங்க. செய்வான், நேற்று பிரியாணி செய்வான், சாரி நாளை பிரியாணி செய்வான். ஓகேவா? செய்வான் அப்படின்றது என்னது, எதிர்காலம். புரியுதா? செய்வான் அப்படின்றது என்னது, எதிர்காலம். அப்ப என்னது, செய் அப்படின்றது பகுதி, செய் அப்படின்றது என்னது, பகுதி. இவ்வுன்றது என்னது, எதிர்கால இடைநிலை, எதிர்காலத்துல வரக்கூடியது. என்னது, நாளை பிரியாணி அவன் செய்வான், நாளை பிரியாணி கார்த்திக் செய்வான், கார்த்தி நாளை பிரியாணி செய்வான் அப்படின்னது அது ஒரு எதிர்காலம். ஓகேவா? அப்ப அது எதிர்கால இடைநிலை. ஆண் அப்படின்றது ஒரு யாரு செய்யற, ஒரு ஆண். ஓகேவா? அதனால ஆண் பால். வினை முற்று பெற்று விட்டது, அதனால வினை முற்று. கடைசியில வர்றதுனால விகுதி. ஓகேவா? அடுத்து அழைத்தான், அதுல அலை அப்படின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, அது நம்ம நார்மலா பிரிச்சதுதான். அடுத்து தான் இருக்கு, அதை இத்து பிளஸ் ஆன்னு பிரிக்கலாம். தான் இருக்கு, அதை இத்து பிளஸ் ஆன்னு பிரிக்கலாம். இத்துன்றது என்னது, இறந்த கால இடைநிலை. அடுத்து என்ன இருக்கு, ஆண் அப்படின்றது என்னது, ஒரு ஆண்பால் வினைமுற்று விகுதி. என்னது, அழைத்தான் நேற்று என்னை வீட்டுக்கு வருமாறு அழைத்தான். என்னது, முடிஞ்சு போயிடுச்சா? யார் அழைத்தான்னா யாரு, ஒரு ஆணா, அது ஆணு. ஓகேவா? வினை முற்று பெற்று விட்டது, அதனால வினை முற்று. கடைசியில் வந்ததுனால விகுதி. ஓகேவா? அடுத்து வேண்டுகிறேன், அதுல வேண்டு அப்படின்றது என்னது, பகுதி. வேண்டுகின்றேன் அப்படின்றது என்ன, வேண்டு அப்படின்றது என்னது, பகுதி. கின்று அப்படின்றது என்னது, ஒரு நிகழ்கால. வேண்டுகின்றேன், நான் கடவுளை வேண்டுகின்றேன் அப்படின்றது ஒரு நிகழ்கால இடைநிலை. அடுத்து ஏன் அப்படின்றது ஒரு தன்மை ஒருமை வினைமுற்று. தன்மை அப்படின்னா நம்மளை குறிக்கிறது. இதை ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. தன்மை முன்னிலை படற்கை, தன்மை முன்னிலை படற்கை. என்ன சார் இப்படி கை காட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தன்மை அப்படின்னா நான், நாம், நாங்கள், நான் அப்படின்னு பிரிச்சு குறிச்சோன்னு வச்சுக்கோங்க, அது தன்மை. நீ, நீங்கள், நீ, வீர், உங்களை பத்தி சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அது முன்னிலை. நான், நாங்கள் அப்படின்னு பிரிச்சா அது தன்மை. உங்களை பத்தி குறிச்சா அது என்னது, அது வந்து முன்னிலை. ஓகேவா? தன்மை முன்னிலை. படற்கை என்னென்ன சார் அப்படின்னா, உங்களையும் இல்லாம என்னையும் இல்லாம சம்மந்தமே இல்லாம இன்னொருத்தவங்களை சொல்றோம்ல, அவன், அவள், அவர், அது, அவை அப்படின்னு சொன்னா அது என்னது, அதுதான் படற்கை. அப்ப தன்மைன்றது என்ன சொல்லுது, நான் நேற்று நான் வணங்கி கொண்டிருக்கிறேன், நான் என்ன பண்றேன், வணங்கி கொண்டிருக்கிறேன். அப்ப என்னது, தன்மை. அது என்னது, தன்மை. அடுத்து ஒருமை. ஒருமைனா நான் மட்டும் தான் வணங்கிட்டு இருக்கேன், நான் மட்டும் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்றது ஒருமை. வேண்டிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அது பன்மை. பன்மைனா ப்ளூரல். ஓகேவா? இது சிங்குலர். இது என்னது, பேனா. நிறைய பேனா இருந்தா பேனாக்கள். ஓகேவா? அப்ப இது என்னது, ஒருமை. வினை முற்று பெற்று விட்டது, வினை முற்று விகுதி. ஓகேவா? கிளியர் ஆகுதா? அடுத்து ஆள்க, அதுல ஆள் பிரிக்கிறாங்க, அடுத்து பிளஸ் க, அவ்வளவுதான். அப்ப க,
இய இயர். இந்த மாதிரி விகுதிகளில் முடிஞ்சது அப்படின்னா அது வியங்கோல் வினைமுற்று. அப்போ ஆள் பகுதி க இயரில் முடிஞ்சதுனால அது வியங்கோல் வினைமுற்று விகுதி. அவ்வளோதான், சிம்பிளாக போட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? அடுத்து பரித்தாறுன்னு இருக்கு. பரி அப்படின்றது பகுதி. அடுத்து இத்து அப்படின்றது சந்தி. ஓகேவா? இத்து அப்படின்றது சந்தி. தாவை பிரிக்கிறாங்க. இத்து பிளஸ் ஆணு கிடைக்குதா? இப்போ இத்து பிளஸ் ஆணு கிடைக்குது. இந்த இத்தை கொண்டு வந்து அப்படியே எழுதிட்டாங்க. பேலன்ஸ் இந்த இடத்துல இரு இருக்கு. அப்போ இந்த ஆவையும் அந்த இறையும் சேர்த்து எழுதிட்டாங்க. ஆறு அப்படின்றது நம்ம நார்மலாகவே தெரியும், பலர்பால குறிக்குது. ஓகேவா? அப்போ பகுதின்றது சந்தி, இத்துன்றது பகுதின்றது பரி அப்படின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இன்னொரு இத்து அப்படின்றது இறந்த கால நிலை. நேற்று மாலையில் கொய்யாக்களை பறித்தார் அப்படின்றது என்னது? ஒரு இறந்த கால இடைநிலை. ஆறு அப்படின்றது பலர்பால் வினைமுற்று விகுதி, நிறைய பேர் குறிப்பிடுது. ஓகேவா? அடுத்து வென்றேன். வென்றேன் அப்படின்னு இருக்கு பாருங்களேன். வென்றேன் இருக்கு. அதுல வெல் அப்படின்றது பகுதி. பேலன்ஸ் என்ன இருக்கு? இல்லு இன்னு என திரிந்து விகாரமா மாறிடுச்சு. இல்லு தான் என்ன இருக்கு? இன் அப்படின்னு விகாரமா மாறிடுச்சு. ஓகேவா? அடுத்து இருன்றது அடுத்து இறந்த கால இடைநிலை. ஏன் அப்படின்றது என்ன சொல்லியிருக்கேன்? தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. இப்பதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? இது எப்படி வருது அப்படின்றத. என்னடா அது? ஓகே ஓகேப்பா, பாருங்களேன். வென்றேன் இருக்கு. அதுல வெல் அப்படின்றது பகுதியா மாறிடுச்சு. இரு அப்படின்றது என்னது? இறந்த கால நிலையை மாறிடுச்சு. ஏன்றது ஒரு தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. ஏன் இப்பதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? அது எப்படி வந்துச்சு அப்படின்றது. ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. அடுத்து நிற்கின்றாய் அப்படின்றத பாருங்களேன். நில் அப்படின்றது பகுதி. அடுத்து என்ன இருக்கு? அதுல இரு அப்படின்றது திரிஞ்சு விகாரமா மாறிடுச்சு. கின்று அப்படின்றது நிகழ்கால இடைநிலை. ஆய் அப்படின்றது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அது எப்படி சார் வருது அப்படின்றத பாருங்களேன். ரா இரு பிளஸ் ஆ. அப்ப இரு கொண்டு வந்து கின்று அப்படின்றது முடிஞ்சிருச்சு. கடைசியில ஆ, இங்க ஒரு இ சேர்த்து எழுதணும் அப்படின்னா ஆய் அப்படின்றது முடியுது. ஓகேவா? முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. ஓகேவா? அடுத்து பெற்றேன் அப்படின்னு இருக்கு. இதுல பெரு அப்படின்றது பகுதி. பெற்று என ஒற்று இரட்டித்து இறந்த காலம் காட்டியது. பெற்றேன் அப்படின்றது ஒரு இறந்த காலமா? இது முடிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்றது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. கிளியரா? எப்படி வருது அப்படின்றது. அடுத்து அணிந்தேன் இருக்கு பாருங்களேன். அணிந்தேன்ல அணி அப்படின்றது பகுதி. அடுத்து இந்துன்றது என்னது? ஒரு இந்துன்றது என்னது? பேலன்ஸ் இருக்கிறது சந்தி. ஓகேவா? அணின்றது பகுதி, இத்துன்றது சந்தியா மாறுறதுனால இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. அடுத்து என்ன இருக்கு? தேன் அப்படின்னு இருக்கா? அடுத்து என்ன இருக்கு? தேன் அப்படின்னு இருக்கா? தேவை பிரிச்சோம் அப்படின்னா இத்து பிளஸ் ஏ. ஓகேவா? அப்ப இத்தை கொண்டு வந்து அப்படியே எழுதிக்கிட்டாங்க. பேலன்ஸ் ஏன் இருக்கு, இங்க ஒரு எண் இருக்கு, சேர்த்து எழுதணும் அப்படின்னா ஏன். இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர் ஆகுதா? எப்படி பிரிக்கிறோம் அப்படின்றது. நான் இதோட வந்து நிறைய வந்து பிரிச்சு காமிச்சிட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம்லாம் வந்து மறக்கவே கூடாது. ஓகேவா? இத்துன்றது சந்தி, அணின்றது பகுதி, இந்துன்றது சந்தி, தேவை பிரிச்சோம், இத்து பிளஸ் ஏன்னு மாறுனுச்சு. இத்தை கொண்டு வந்து அப்படியே எழுதிக்கிட்டோம். பேலன்ஸ் ஒரு ஏ இருந்துச்சு, இங்க ஒரு எண் இருந்துச்சு, சேர்த்து ஏன்னு எழுதியாச்சு. ஓகேவா? அப்ப என்னது? அணிந்தேன் அப்படின்றது இறந்த கால இடைநிலை. இது என்னது? தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. நான் நேற்று ஒரு அணிகலன் அணிந்தேன் அப்படின்றது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. ஓகேவா? தன்மைனா என்ன குறிக்கிறது? ஒருமைனா ஒரு பொருள், பன்மைனா நிறைய பொருள். ஓகேவா? இது பேனா, நிறைய இருந்துச்சுன்னா பேனாக்கள். ஓகேவா? அடுத்து முளைத்த அப்படின்னு இருக்கு. முளை அப்படின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, அடுத்து வந்து இத்து அப்படின்றது இறந்த கால நிலை, அப்படின்றது பெயரச்ச விகுதி. ஓகேவா? இது நான் முன்னாடி உங்களுக்கு ஒரு சொல்லி கொடுத்துட்டேன். ஏகு மின் அப்படின்றதுல ஏகு அப்படின்றது பகுதி, மின் அப்படின்றது ஏவல் வினைமுற்று விகுதி. இது என்னது? ஏவல் வினைமுற்று விகுதி. ஓகேவா? மின்னு தான் என்னது? ஏவல் வினைமுற்று விகுதி. ஓகேவா? அடுத்து விடுத்தனை அப்படின்றது பிரிங்களா. விடு அப்படின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இத்துன்றது என்னது? இறந்த கால நிலை, அன் அப்படின்றது சாரியை, ஐ அப்படின்றது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. விடுத்தனை உங்களுக்கு சொல்றதுதான் விடுத்தனை அப்படின்னா அது என்னது? அது முன்னிலையில வருது. ஒருமை, ஒருத்தவங்களை சொல்றதுனால ஒருமை, வினை முற்று பெற்றுருது, அதனால வினை முற்று. ஓகேவா? நிறைய வாட்டி சொல்லிட்டேன், அதனால கொஞ்சம் ஸ்பீடா போறேன். ஓகேவா? புரியுதா எப்படி நான் சொல்றேன் அப்படின்றது? அடுத்து சென்ற அப்படின்றத பிரிங்களா. செல் அப்படின்றது என்னது? செல் அப்படின்றது பகுதி, அதுல இல்ல அப்படின்றது இன்னா விகாரமா மாறிடுச்சு. பேலன்ஸ் ரா இருக்கு, அதுல இரு பிளஸ் ஆவா மாத்துறாங்க. அப்ப என்னது? இரு பிளஸ் ஆவை கொண்டு வந்து அப்படியே எழுதுறாங்க. அப்ப இரு அப்படின்றது என்னது?
சென்ற அப்படின்றதே ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. ஆல முடிஞ்சது அப்படின்னா அது பெயரச்சம். விகுதி கடைசியில் முடிஞ்சதுனால அது விகுதி, அதனால அது பெயரச்ச விகுதி. எல்லாருக்கும் புரியுதா என்ன சொல்ல வரேன்றது? ஓகேப்பா. பகுப்பது உறுப்பிலக்கணம் உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த பிடிஎஃப் அப்படின்றது ஃப்ரீயாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். ஓகேவா? ஃப்ரீ பிடிஎஃப். ஓகேவா? எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு வாட்டி ரீட் அவுட் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பகுப்பது உறுப்பிலக்கணம் கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவும் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் 2 மார்க் அப்படின்றது ஈஸியாக வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? கிளியரா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் போர்டு எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி வேற வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்ப்பா.